யாகம் பண்றோம். இந்த யாகத்துல நாங்க அவிழ்வாகம் கொடுக்கும் பொழுது சிவனும் பார்வதியும் வந்து வாங்கணும். இந்த காட்சியை நம்ம எல்லாரும் பார்க்கணும். நீங்க தான் எப்படியாவது சுவாமி கிட்ட சொல்லணும். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய உற்ற தோழன். கவிதை என்பது யோசிப்பது, காதல் என்பது நேசிப்பது, நட்பு என்பது சுவாசிப்பது. ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு நட்பு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு நண்பன். அப்ப அவர் சொன்னாரா சோமாட்சி மாறனார்கிட்ட 48 நாள்ல ஒரு நாள் சிவனும் பார்வதியும் வருவாங்க. இந்த யாக சாலையில வந்து அவிழ்பாகத்தை வாங்குவாங்க. ஆனா எந்த உறவுல வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ ஆளை பார்க்கிறாய் மகனே, நான் ஆன்மாவை பார்க்கிறேன். ராமேஸ்வரன் உருவுல வரலாம், மௌலி உருவுல வரலாம், இன்னும் வந்திருக்கிற சிவாச்சாரியார் உருவுல வரலாம், இல்ல காந்திடார் உருவுல வரலாம், வேடிக்கை பார்க்கிற உருவுல வரலாம். ஆனா அன்புக்கு பாத்திரமான இந்த யாக சாலையில யாரும் அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது. ஏன்னா நினைக்கிற அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா மனசு வருத்தம். நான் கொஞ்சம் தள்ளிக்கோ. மலர்ந்த முகமே வாழ்க்கையில் இன்பம். மகாலட்சுமி எங்க இருப்பா? சிரித்த முகம், புனித்த புருவமும், கோவை செவ்வாயில் குமின் சிறை பண்ணார் அப்பர் பெருமான். அருணகிரிநாதர் தெய்வானையை நான் சிரித்த முகத்தோடு பார்த்தல. வாழைப்பூ மாதிரி மூஞ்சி மூணு வச்சுன்னு கும்பாபிஷேகத்துல உட்காரக்கூடாது. கலகலப்பா சலசலப்பு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அப்போ 48வது நாள் முடியுதான். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இதான் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள்ல ஒரு நாள் வந்தால் கூட கும்பாபிஷேகத்துக்கு வந்த பலன் கிடைக்குமா? அப்ப சோமாட்சி மாற நாயனார் பார்க்கிறாரு. 48வது நாள்ல ஒரு வேடு ஒண்ணும் வேடு வச்சியும் 4 நாய்களை கையில பிடிச்சிக்கினே ஒரு குழந்தைய இடுப்புல தூக்கி கொண்டு யாகசாலையில வந்து நிற்கிறாங்களாம். அந்த நேரத்தில் எல்லோரும் அவச்சாரம் தீட்டு வந்து விட்டதுன்னு எல்லோரும் வெளியே போறாங்களாம். ஆனா சோமாட்சி மாற நாயனாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும் வந்திருப்பது சிவனும் பார்வதியும் சோமாஸ்கந்தர் முருகப்பெருமானும் சாம அதர்வனமே 4 வேதங்கள் 4 நாய்களாக வந்திருக்கிறான். அதனால இந்த யாகம் யோகத்துக்கு வழிகாட்டும். 1000 கோடி கொடுத்தா கூட எல்லாம் பார்க்க முடியாது. அற்புதமான, அதாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர வாழ்நாள்ல ஒரு நாளாவது கும்பிடணும்வாங்க. இப்ப அண்ணன் சொன்னார் பாருங்க, முக்காலம் கேட்காமல் முன்னரையில் விழாமல் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமல் விக்கி இருமாமல் மாகாணி கேட்காமல் கட்சி ஒருமாவின் கீழறை என்று ஒரு பாட்டு. அதாவது வயசாகி போச்சுன்னா சொல் தளர்ந்து கோலூன்றி சோர்ந்த நடையினராய் பழம் கலந்து கண்டம் வருகிறாரோன்னா கண்ணெல்லாம் உள்ள போயிடும், காது கேட்காது, பல்லு கொட்டி போயிடும். 2 காலில் நடக்கிறவன் 3 காலில் நடப்பான். யமன் வந்து உயிரை எடுக்கும் போது மாகாணி நிலம் சுடுகாட்டுக்கு போவதற்கு முன்பு ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதரை கும்பிடு. ஏகம்பன் என்றால் ஒரே தலைவன் பேரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஏகம்பத்துல அங்கிருந்து வந்திருக்கிற சிவாச்சாரியார் முருகப்பெருமான் அரங்கேற்ற கந்தபுராணம் அரங்கேற்றம் பண்ண கச்சியப்ப சிவாச்சாரியார் பரம்பரையில் 18வது தலைமுறையில் வந்தவர்கள். அதாவது நீ ஆளை பார்க்கிறாய் மகனே, ஆன்மாவை பார்க்கிறேன். இந்த மந்திரம் படிக்க 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 அவங்க மேலேயே மந்திர மேலேயே மாறிடுப்பான். அவங்க மண்ணை வாரி கொடுத்தா கூட சொன்னா மாறணும் சொல்றாங்க. அதனாலதான் வேதியர்கள் வேதமோதும் வேதியருக்கு ஒரு
மழை, நீதி மன்னர் நெறியனுக்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, மாதம் 3 பெய்யக மழை பெஞ்சுதான். 9 நாளைக்கு மழை இருக்காது. 10வது நாள் வேதம் படிக்கிற அந்தணனுக்காக ஒரு மழை. 19 நாள் மழை இருக்காது. 20வது நாள் புல்லு விளைந்தாலும் சொல்லு விளையாத ஆட்சி பண்ண ராஜாவுக்காக ஒரு மழை. 29 நாள் மழை இருக்காது. 30வது நாள் ஒரு மழை பெய்யும். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தந்தோன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்னவென்று பெண்கள் இருக்கணும். தவத்தோடு மேலானது தாய் தகப்பனை பார்ப்பது. அதாவது மாமியார குடும்பம் பண்ணக்கூடாது, மாமியாரும் மருமகளை குடும்பம் பண்ணக்கூடாது. காரணம், மறுமுறை அமர முடியாத சிம்மாசனம் எது என்று சொன்னா தாயின் கருவறை. 10 மாதம் பிள்ளை இல்லாததினால் பெரும் தவம் செய்து 1ஆம் மாதம் என் உடலிலே தளிர்த்து, 2ஆம் மாதம் இடையது தளர்ந்து, 3ஆம் மாதம் முகமெல்லாம் வெளுத்து, 4ஆம் மாதம் மசக்கியை இசைக்கு, 5ஆம் மாதம் மாங்காய் இனித்து, 6ஆம் மாதம் என் அடிவயிறு கனத்து, 7ஆம் மாதம் நாவிற்கினிய உணவை புசித்து, 8ஆம் மாதம் தொட்டு பட்டுடுத்தி, 9ஆம் மாதம் மாமன்மார் வந்து அழகு சீமந்தம் செய்ய, 10ஆம் மாதம் நெத்தி வியர்வ நிலத்தில் விழ பெற்றெடுத்தேனடா கண்ணனா. அதனாலதான் அந்த தாயினுடைய வேண்டுதல் தான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி சதமானம் பவதின்னு ராமானுஜர் மாதிரி 120 வருஷம் நம்ம காமேசன் இருக்கணும். ஏன் அவரை உயர்த்தி பேசுறேன்னு சொன்னா, ராமானுஜர் மாதிரி எல்லா சமுதாயமும் வளரணும், அதாவது எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும்னு வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லாரும் கூட எளிமையான பழகக்கூடிய ஆன்மா. அவங்க அம்மா வேண்டும் போது, தாய் கருவில இருக்கும் போது அவங்க வேண்டுதல் தான் ஒரு நல்ல புள்ள பிறக்குமா. அதாவது சத்ரபதி சிவாஜி தாய் வயிற்றுல இருக்கும் போது தாய் ஜிஜிபாய் காளி ஜெகதாம்பால கூப்பிடுவாளாம், அம்மா ராமனை போல எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், இந்த மராட்டிய மாநிலத்தையே கட்டி ஆளணும். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி பிறந்து 11வது வயதுல டோர்னா என்ற ஒரு கோட்டையை கைப்பற்றினானா. அதே மாதிரி நாரதருடைய சொற்பொழிவை கேட்டு இரணையனுடைய மனைவி வயத்தில் இருக்கிற பிரகலாதன் பெருமாள் பக்தனா பிறந்தாமா. நீங்க எல்லாம் நல்ல விஷயத்த அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொற்பொழிவும் கிடைக்கணும், இந்த ஓமமும் நல்லா பார்க்கணும், அடுத்த அருமையான அன்னதானத்தை பெறணும், இந்த சிவாச்சாரியார் சொல்ற வேதத்தை காதுல வாங்கணும், இவ்வளவும் கிடைக்கணும்னு இந்த ஊர் ஏதோ புண்ணியம் பண்ணிக்குது. அதாவது அம்மா உள்ள உட்கார்ந்துக்கிறாப்பார், இருட்டாதான் இருப்பா. தாய் வயிற்றுல நீங்க இருக்கிறீங்க பார், இருட்டாதான் இருக்கும். இருட்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனாலதான் அம்மா இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை எல்லா தேனீக்கள் போல பல திசையில் இருந்து எல்லா ஆன்மாவையும் ஒன்று சேர்ந்து, பொதுவா நியூஸ் சொல்லுவாங்க, நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 திசையில் இருந்து செய்தியை கொண்டு வந்து கொடுப்பதுதான் நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி அற்புதமான கருத்துக்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு மெய்வருத்தம் பார, பசி நோக்க, கண் துஞ்சார், செவி அருமையும் பார, அவமதிப்பும் உள்ளார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் குமரகுருவர் சொல்வார். காலையில பார்த்தா கள்ளக்குறிச்சியில இருக்காரு, மத்தியானம் பார்த்தா சித்தூர்ல இருக்கிறாரு, சாயங்காலம் பார்த்தா பாண்டிச்சேரியில இருக்காரு, இப்ப பார்த்தா இங்க வந்து நிக்கிறாரு. அப்ப இந்த ஆன்மீகத்துக்கு இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறார்கள் என்று சொன்னா அவங்க பண்ண புண்ணியம் இல்ல. அவர் முதல் தலைமுறை, அப்பா அம்மா 2ஆம் தலைமுறை, தாத்தா பாட்டி 3ஆம் தலைமுறை, கூட்டம் கூட்டி 4ஆம் தலைமுறை, ஒட்டம் ஒட்டி 5ஆம் தலைமுறை, செய்யோன் செய்யோன் 6ஆம் தலைமுறை, பரன் பிளஸ் பறை 7ஆம் தலைமுறை. இந்த 7 தலைமுறை தான் ஒரு பரம்பரை. அந்த அம்மா பாரு பாட்டி மாதிரியே கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு, இந்த அம்மா பாரு அம்மா மாதிரியே வாய் பேசுது, இவர் பாரு வாத்திக்காரு அவங்க அப்பா மாதிரியே
திருட்டு மொழி முடிக்கிறாரு. சொல்றாருல, விடியற் காலம் தெய்வங்கள் உலா வரும் நேரத்தில் எந்த ஒரு பெண்ணு பசும் சாணம் தெளிச்சு பச்சரிசி மாவுல கோலம் போட்டு செம்மண்ணில் அழகுபடுத்தி அற்புதமாக விளக்கேற்றி என்னுடைய மந்திரத்தை 1008 நாட்கள் மனமொன்றி படிக்கிறார்களோ 21 தலைமுறைய நான் காப்பாற்றுவேன்னு மருவத்தூர்ல அம்மா சொல்லுகிறார். அந்த பெண்களும் பெடியால எழுந்தது கிடையாது. பணத்தை வாங்கி கொண்டு சீரியல்ல அழுகுற மாதிரி நடிக்கிறான். பணத்தை கொடுத்து விட்டு உண்மையாவே நீங்க அழுகுறீங்க. அதனாலதான் தொலைக்காட்சி கொள்ளைக்காட்சி, 2ஆம் கதை, 2 பொண்டாட்டி கதை, கத்தில புத்திர கதை, மாமியாருக்கு சூடு வைக்கிற கதை, இதெல்லாம் பார்த்து உங்கள் ஆன்மா கெட்டு போயிடுது. இதை தெளிவடையதான் அற்புதமான இந்த கும்பாபிஷேகம். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும். திரும கமலப்பூ 7 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும். தாடி பனைமரம் தன்னுடைய 100வது வயதிலே மலரும். உதும்ப மலர் என்ற ஒரு தேவலோக மலர் 3000 ஆண்டுக்கு ஒரு முறை மலருமா. இந்த புண்ணிய மண்டலிலும் இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை, அதாவது பேஸ் யாருக்கும் தெரியாது, பில்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியும், ஆனா அந்த பேஸ் யாருக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் பேஸ் போட்டு 6 மாசத்துல இருந்து உங்களை எல்லாம் ஒரு இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த காமேஸ்வரன் 1000 வருஷம் நோய் இல்லாத இருக்கிற நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட அவங்க டீம் பாத்தீங்கன்னா இந்த மீன் முட்டையிட்டு கண்ணே வந்து பாக்குமா, குஞ்சு பொறிச்சிடுமா, அது தான் குஞ்சுகளை கண்ணிலேயே வளர்க்குமா. அப்படி எல்லாரையும் ஒரு டீமை உருவாக்கி அவர் எங்க இருந்தாலும் அவர் பணி அவங்க பாட்டு செய்ய வைக்கிறாங்க பாருங்க. அவர்கள் 14 செல்வங்கள், 32 அறங்கள், 64 கலைஞானம், 18 புராணம், 6 சாஸ்திரம் பெற்று பரம்பொருளான பராசக்தி அருள், ஏகம்பன் அருள், முருகப்பெருமான் அருள். அதாவது முருகு என்றால் அழகுன்னு பேரு. முருகப்பெருமானுக்கு செட்டின்னு ஒரு பேர் உண்டு. வெங்காயம் சுத்தானால் வெந்தியத்தால் ஆவதென்ன, இருந்தா சுமந்திருப்பார் இச்சனக்கை மங்காத சீரகத்தை தந்திடு வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியார். என்ன நீங்க எல்லாம் தேவாங்க செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த அற்புதமான ஒரு கோயிலை நிறுவி பரம்பரை பரம்பரையாக வழி வைத்து அம்மாவுக்கு தாய் விட்டு சீர் மாதிரி வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இந்த கோயிலை கட்டது பெருசு கிடையாது, கும்பாபிஷேகம் பண்றது பெருசு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும். அவருக்கு மாலை பட்டுக்கு எனக்காக போடல, அவருக்கு ஆப்பிள் பழம் குத்துக்கு எனக்காக கொடுக்கல, அவருக்கு மட்டும் லட்டு 2 குத்துக்கு எனக்காக கொடுக்கல, இதெல்லாம் கேட்க கூடாது. அம்மாவுடைய அருள் ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை. நான் அம்மா உனக்காக வந்தவன் தான். என் மனம் உள்ளதை உன் மனம் கண்டிடும், எந்தனை வாழ வைப்பாயின்னு அம்மா வேணும் நமக்கு. அவ அப்படி ஒரு கழிச்சு பார்த்தாங்களா ஓம் சத்தினா ஓம் சக்தி. சர்வே ஆச்சாரியா. இப்பொழுது இந்த விசேஷ திரவியம் 108 திரவியத்தை பத்தி நாளைக்கு கும்பாபிஷேகம் தொடரும். இப்ப இது வந்து சீரியல் தொடரும். ஓம் சக்தி தொடரும் போட்டுரும் நாளைக்கு சொல்லுவாங்க. நான் இப்ப தொடரும் போட்டாதான் மீண்டும் பூக்கும், அது மாதிரி நிறைய போடுறாங்க. அது மாதிரி இந்த முதல் காலத்துடைய பார்க்கணும். எல்லாம் பார்க்கலன்னா நீங்க எங்களை ஏமாத்திருக்க என்ன, அது கூட பார்க்காத எல்லாம் பார்க்கணும் சுவாமி. எதுவுமே பார்க்கணும்ன்றத எதுவுமே பார்க்க கூடாதுன்னா இல்லை, எது எது எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படியே போய் அன்னப்பட்டு மாதிரி பார்க்கணும். அதாவது இப்ப பூர்ணாகுதி காலமானது நடைபெற இருக்கிறது. பூர்ணாகுதி என்பது முதல் காலம் நிறைவு பெறுகிறது என்பதை சொல்வது மட்டுமல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் நிறைவான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்கு பூர்ணம் என்று பெயர். அதனால்தான் அந்த ஹோமத்துல வந்து மற்ற ஹோமத்துல எல்லாம் போட்டாங்க. இந்த போட்டு இப்படி கொப்பரை தேங்காய் போடுவாங்க. இந்த கொப்பரை தேங்காய் திருப்பி வளராது. தேங்காய்னா வளரும். இந்த பக்கம் ஆம்பூர்ல எல்லாரும் தேங்காய் பத்தினான்னு நாம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா கொப்பரை தேங்காய்ன்றது வளராது. அந்த கொப்பரை தேங்காய் போட்டா அது வந்து திருப்பி வர முடியாத விஷயங்களை தான் அந்த சுவாமி கொடுக்கும்.
எல்லாரும் பூர்ணாவதி எடுத்து வந்தா காசு எடுத்து வந்து கொடுப்பாங்க. 1 ரூபா போடு, 2 ரூபா போடுன்னு. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. தயவுசெய்து போடாது. எந்த கோயிலையும் போடாது. 1 ரூபா காசு, 2 காசு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த நாள் நான் போட்டேன் அப்படின்னு குமார்த்தே தண்ணி அது தேடி 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 எடுத்து போய் ஏன்னா வாழையில எடுத்து போய் வச்சுட்டா பயிராயிடும். தஞ்சாவூர் கோயில பயிர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது பயிர் ஆயிடுச்சா யார் சொல்லுவாங்கன்னா அதை காஞ்சிபுரத்துல ஒரு ஐந்து வந்தாரியா நாயா கும்பாஜம் பண்ண பார்த்தா எழுதி போச்சு எல்லாருக்கும். அது மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க நம்ம நடந்துக்குது எந்த கோயில் எப்பேற்பட்ட கோயிலையும் குடுன்னா கூட கொடுக்காதீங்க. இப்போ அரசாங்கம் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கம் எந்த காயின்ல போட்டிருக்கா இல்லையா, அது நெருப்புல போடலாமா? ஜென்ரலா கேட்கறேன், எனக்கு தெரியல. சொல்லுங்க, போடலாமா? என்ன சட்டம் உண்டாக்கலான்னு கேட்கலாம். ஒரு இந்தியானுடைய காயின், இந்தியனுடைய பேர் போட்டிருக்கோம், அந்த பக்கம் இது போட்டிருக்கோம், அந்த பக்கம் பேர் போட்டிருக்கோம், ஒரு சிங்கம் இருக்கு, நம்ம தேசிய சிங்கம். அதை எடுத்து போடலாமா? போடக்கூடாது. நீங்க பிளைனா ஒரு தங்கம் எடுத்து வந்து கொடுங்க. யாரும் வரமாட்டீங்க நாளைக்கு பார்த்து யாரும் தெரிவிப்பாங்க. ஏன்னா அது தங்கம் நமக்கு தலைக்கு மேல ஏறிட்டே இருக்க. 1 கிராம் 10,000 கிராம் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. கிராம்னாலே பயப்படுறாங்க. அப்புறம் தானே 1 கிராம் 2 கிராம் கணக்கு. அதனால தங்கத்தை போட்டா பஸ் பக்கம் போயிடும், திரும்பி வரக்கூடாது எந்த பொருளும். இப்ப நீங்க போட்ட பொருள் எதுவுமே திரும்பி வராது. அந்த மாதிரி பொருளை தான் நான் போடணும். காசு போட்டா திரும்பி வருமா வராதா? வரும். அதனால போடக்கூடாது. முதல்ல பேசிக் கத்துக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் போடக்கூடாது. நல்ல சாமிக்கு நல்ல புஷ்பம் வாங்கிட்டு கொடுங்க. அந்த காசுல 100 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா 100 ரூபாய் புஷ்பம் வாங்கிட்டு கொடுங்க. சாமிக்கு பால் வாங்கிட்டு கொடுங்க. இது எல்லாம் செய்யுங்க. அர்ச்சகர் கூட 100 ரூபாய் போடுங்க. யார் தப்பு சொல்லல. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயமா அக்னியில போட்டா மேலோங்கி இருக்கக்கூடியது அக்னி. அது இதெல்லாம் பார்க்காது. மேல இருக்கவங்க பார்ப்பானா? நான் 5 ரூபாய்க்கு போற ஒரு சிஎம் கிட்ட கொடுத்து வாங்கிப்பாரா? வாங்க மாட்டேன். 5 கோடி 50 கோடி கொடுத்தா வாங்குவேன். சொன்ன உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னோம். அதனால இப்போ பூர்ணாவதி நடைபெறுது. எல்லாம் மனசால வேண்டிங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. பூர்ணாகுதி உத்தமாந்து போதி சர்வம் வை பூர்ணாகுதி சர்வமேவாப்னோதி அதோ இயம் வை பூர்ணாகுதி அஸ்யாமேவம். அந்த வேத மந்திரத்துடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் பூர்ணமான மனசு கிடைக்கணும், எல்லாருக்கும் பூர்ணமான எண்ணங்களை கிடைக்கணும், பூர்ணமான மனசாந்தி கிடைக்கணும் அப்படின்றத வேண்டி இப்போது 3 சிவாச்சாரியம் பூர்ணாதி பண்ணுவாங்க. 8 மேல அடிக்கணும் வாத்தியம். ஓ கை वाक्यादि देवताभ्य स्वाहा तेभ्यो क्रमेण किं दत्वा भस्माभिवन्द्याम् मणिसदेवी मठमप्रियाभ्यर्च्य देवतान्यन्दस्वा देवीं शिवाग्निं परिदेवट परिदेवतां शत्रु आदिदेवतां च निरुद्य अत्यकृत होमसंख्यया चत्वा जपं पुष्पैः सह जपं विधाय ओम यज्ञं चत्कर्म हे देवी तन्मे शिवस्य भंक्षं क्षपय शंकरे नादाशुभो भोक्ता जगते सर्वत्र यस्य वसोहमेवतु यादिगुप्तगोत्रे त्वं गृहाणास्मन् कृतं हता सिद्धिर्भवतु मे देवी सकलवाद्यं पद्मसारान्
प्रजावान् पशवान् भवति चन्द्रमावा अपं पुष्पं पुष्पवान् प्रजावान् पशवान् भवति य एवं वेद आयतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् य एवं वेद योऽप्सुनामं प्रतिष्ठितां वेद प्रत्येवतिष्ठति देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपां वशवो वदन्ते तानो मन्त्रेषु मूर्धन्वहानां धेनुर्वागस्मानपदष्टदैवो पराभट्टारिकायै श्री रामलिङ्गचोडेश्वरी अंबिकायै नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि मूलेन यथाशक्ति जप्त्वा तद्दशांशतो अंगानि च कृत्वा देवी वरदहस्ते समर्प्य मुख्यादिमुख्य गोत्रीत्वं गृहाणास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे येन तत्प्रसादात् महेश्वरी आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधि न जानामि नमस्व करणेश्वरी अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी रक्ष रक्ष महेश्वरी साधकाचार्य வரலாம் அவர் ஆட்சி நான் சாதகாச்சாரியத்துல நம்ம வந்து சொல்றது देव देवोत्तमा देवता सार्वभौमा चतुर्वेद प्रिये चतुर्वेदम अवतारय देवी स्तोत्रम अवधारया ओम अंबा संभवे चंद्रमौलि रपणा अपर्णा उमा पार्वती काली ऐवमती शिवात्मेनी कात्यायनी भैरवी सावित्री नवयौवना शिवगणे साम्राज्य लक्ष्मी प्रजा शिरोवे वरदेवता भगवती विराजराजेश्वरी परिपालयन्तां नाट्येन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्जपर्जन्य पृथ्वी पशुशालिनी दोषोक्षोभरी गो ब्राह्मणाः सुन्दरभराः सुतन्त्रार्थाः सत्याः सफलाः सन्तुति भवन्तो महान्तो निर्हन्तो अस्याः देवादिदेव्याः देवता सार्वभौमाजाः सकल जगतां सृष्टि संहार तिरोभावानुल्लः पंचकृत्यकारणभूत अकार उकार मकार ओम नादबिंदु पंचप्लवाकार स्वरूपिण्यायाः चिन्मय विज्ञानमय आनन्दमया जलसुधायाः पराभट्टादिकायाः अस्मिन्ने ग्रामे निवासभूतानां महाजनानां कुलदेवतायाः श्री रामलिङ्गचोडेश्वरी इति भक्तैः प्रियतया आह्वयमानायाः पराशक्त्याः परिपूर्ण अनुग्रहप्रसादेन अस्मिन्नालये विद्यमानानां समस्तदेवतानां मूर्तिसान्निध्यर्थं विग्रहानुग्रह परमशक्ति चैतन्यस्थैर्यार्थं लोकक्षेमार्थं सर्वजनक्षेमार्थं भक्तजनक्षेमार्थं च अस्मिन् आलये अभिवृद्धिर्यर्थं च अनुष्ठीयमान परश्वः जीर्णोद्धारण अष्टबन्धन समर्पण महाकुम्भाभिषेकाख्य महामंगल वैभवकर्माङ्गम् अस्मिन् चतुर्दशी सायन्तनीय प्रथमकाल यागशालां
आमन अधिवास यागाख्य महामंगल वैभव कर्मणि मध्य संभावित समस्त मंत्र तंत्र क्रिया भक्ति श्रद्धा लोपादिकं सद्याः सर्वं यथोक्तं यथा शैवागम शास्त्रानुष्ठितं साङ्गं सर्वं अच्छिद्रमविकलं भगवती सर्वदेवात्मिकायाः श्री रामलिंग चौडेश पूजा भवन्तो महान् तोरणं महामंगलकर्मणः धर्मकर्तु देवादीनां भक्तमहाजनानाम् अयं च कुम्भः कर्तव्यं कर्तव्यम् इति प्रयत्नकर्तुं साधकानां बोधकानां विद्यमानानां विद्यार्चकानां विशेषतः अस्मिन् देवालये कुम्भाभिषेकार्थम् आगतानां सर्वेषां शिवाचार्यवर्याणां च सर्वेषां हितकां यास्तसिद्धिः धनकनक वस्तुवाहनादि अभिवृद्धिसिद्धिः आशद्रार्थं वंशाभिवृद्धिसिद्धिः शैव धर्मे भक्तिं श्रद्धा च प्राप्तिसिद्धिः वाञ्छा सज्जनसङ्गमे परगुणे प्रीतिः गुरौ नम्रता विद्यायां व्यसनं सजोतिशिरतिः लोकापभाजार्थयं भक्तिशूरिणि शक्तिरात्मदमने संसर्ग मुक्तिखरे सर्वेषामपि शिवचिन्तना प्राप्तिसिद्धिः शिवदीक्षा प्राप्तिसिद्धिश्च पूजादिति भवन्तो महान् दोर्लभस्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु सर्वमङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु सर्वं श्री मराठकारिका श्री रामलिंग चौडेश्वरी दिव्य चरणारविन्दार्पितं भवतु वास्तु திருச்சிற்றம்பலம் भजम्बलं கருவுற்ற நாள் முதலாக கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு என் உளமும் நானும் கிடந்து அலைந்து எய்தொழிந்தேன் திருவற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா ஒரு பற்று இலாமையும் கண்டு இறங்காய் கட்சியே கம்பனே காதலாகி கசிந்து கண்ணீர் பல்கி போதுவார் தம்மை நன்னறித்து உய்ப்பது வேதம் நான்கினோமை பொருளாவது வேதம் நான்கினோமை பொருளாவது நாதம் நாமம் நம சிவாயவே நாதம் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய எனோ நந்தி நாமோ நம சிவாய எனோ தமிழ் ஞான சம்பந்தம் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவள்ளாதெல்லாம் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவள்ளாதெல்லாம் வந்த பாசம் அருக்கவல்லார்களே வந்த பாசம் அருக்கவல்லாரே பாலகன் வேண்டி எழுதிட வாக்கடல் என்ற மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளித்து அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு கூறுமே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலைகள் ஜோதிய நம்பளத்தாடுவார் வளர்த்தினம் படி வாழ்த்தி வணங்குவார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரிகா மனம் தரும் தெய்வ வடிவோ தரும் நெஞ்சில் வந்தமெல்லாம் இனம் தரும்
நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே ஜனம் தரும் பூங்குழலால விராமிகளை கண்களே பூத்தவனே புவனம் 14 பூத்தவனம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவாமுகுந்தது இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அம்சத்வனி ராகம் அவதாரம் 2 லைன் பிரசாதம் வாங்கிட்டு போகமா போகாதீங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்க அம்மா பிரசாதம் வாங்கிட்டு போங்க தயவுசெய்து பிரசாதம் கொடுக்காது பாருங்க षण्मुख प्रियाराहम अवतारे பக்தர்கள் தீபாராதனை நடத்திட்டு போங்க நடுப்புற போகாது अठाणा राहम अवतार பார்த்துட்டு பிரசாத் வாங்கி போவோமா பலன் கிடைக்கும் பிரசாதம் சாப்பிட்ட பலன் கிடைக்கும் சுவாமி தீபாவளி சகானாரா நிர்வாக தலைவர் சசி மற்றும் அனைவரும் யாகசாலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காபி இப்ப குடிச்சா காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? காபி விட்டோம்ல குடிச்சா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஒரு காபி ராகத்துல ஒரு கீர்த்தனை
நாளை காலை 8 மணி அளவிலே இரண்டாவது கால யாக பூஜையானது தொடங்க இருக்கிறது. விசேஷ சந்தி மற்றும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெறும். நாளை மதியம் அளவிலே அம்பாளுக்கு அஷ்டபந்தனமும் மற்ற பரிவார அஷ்டபந்தனங்களால் நாம் சாத்தக்கூடும். ஆகவே பக்த கோடிகள் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி மனசுல இது பண்ணிக்கணும். நம்ம அங்க வேலை இருக்கும் இல்லாத இருக்கோங்கிற விஷயம் வேற. என்ன கூட ஒரு 4 வேலை வந்துட்டே இருக்கு, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, கண்டிப்பா போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்படியே நானும் சமாளிச்சுதான் பாக்குறேன். கும்பாசனம் ஒத்துண்ட பொழுது நிறைய பேர் நம்ம கூப்பிட்டே இருக்காங்க. நானும் சங்கல்பம் பண்ணி நிக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சில சந்தர்ப்பம் முடியல. அதனால இந்த ஊர்ல இருக்கோம் நம்ம, நானும் வெளியூர்காரன், நான் வந்து வெள்ளம் 4000 மேல கும்பாசனம் பார்த்துருக்கேன். நிறைய உங்களுக்குலாம் பலன் கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஆள் வந்து செய்யணும் அப்படின்னும் போது அந்த பலன்லாம் உங்களுக்கு எல்லாம் நான் பண்ண புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தரணும் அப்படின்னு எல்லாம் புண்ணியமே. நான் இப்ப கூட பிரயாகராஜி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், அங்க கூட ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளவு கூட்டத்திலே. அதனால இந்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதாக சொல்லி நாளையில எல்லாரும் இருக்கணும். அவங்க பிரசாதம் அந்த தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாதம் முதல்ல காமிக்காதீங்க. இப்ப பாருங்க, அங்க ஒரு அம்மா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம தீபாவளி பண்றதா அந்த அம்மா சாப்பிட்றத பாக்குறேன், எனக்கு பத்தி எடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன மாறுது இல்லையா? மனிதனுக்கு என்ன ஆசையே போறேன், என்ன ஒண்ணு என்னதான் இப்ப சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் அந்த எண்ணங்கள் என்ன மாதிரி மனிதன் தானே, எல்லாரும் மனிதன் தானே. இந்த அம்மா பாருங்க போயிட்டாங்க, நம்ம வேற கொண்டு போறாங்க. அதனால இது வந்து எனக்கு ஒண்ணு இல்லை. இது நீங்க ஒரு நாளைக்கு கொடுப்பா, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இங்க உட்காந்து அடிச்சுட்டு போடுவாங்க வண்டிக்காரன். பக்கத்துல கட்டத்தான் போங்க. நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வேலை முடியுது. நம்ம இவ்வளவு சந்தோஷமா உட்காந்து போயிட்டாருமா முடியாது. அதனால அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் எல்லாமே நமக்கு பலன் கிடைக்கும் போது தான் நம்ம நல்ல பலன் கிடைக்கும் போது பாடம் என்பது என்ன சொல்றாங்க அது மாதிரியா இருக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க சொல்லிட்டு கேளுங்க. எப்ப கொடுக்குறாங்க ஐயா பிரசாதத்தை கொடுக்கணும், பிரசாதம் பண்ணிருக்கீங்க கம்மியா இல்லையா, எல்லாருக்கும் வரும் பண்ணலாம். அப்புறம் என்ன எல்லாரும் கொடுத்தோம்னா கொஞ்சம் அவசரப்படணும், பசியத்து சாப்பிடணும். இவங்கெல்லாம் கால் வலிக்குது, 2 கை குச்சி விட்டா நல்லா சந்தோஷமா கால் வலியை போக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதத்தை கொடுக்கணும். சாமி அம்பாள் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான கால எல்லாரும் தயவு செய்து கோஆபரேஷன் பண்ணி சொல்லி அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி எல்லாருக்கும் இந்த பாருங்க இந்த புஷ்பம் எல்லா சாமி எடுத்துட்டாங்க பாருங்க. இங்க வந்திருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் புஷ்பம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வெள்ளை கட்டி மாமிக்கு நைவேத்தியம் முதல் காலம் வெள்ளை கட்டி நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த வெள்ளைக்கட்டி எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணுவாங்க. எல்லாரும் எடுத்து வாங்கிக்கணும். யாரும் நிதானமா நிதானமா எல்லாரும் 1க்கு 2 கூட கொடுப்பாங்க சந்தோஷமா. நீங்க 1 வாங்கும்போது தட்டி விட்டுட்டா உணவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. அதனால பொறுமை கடனிலும் பெருமை சொல்வார்கள். அதனால இருந்து நிறுத்தி நிதானமா வாங்கி திருப்பங்கள் வாசிக்க வாங்க வேண்டிக்கிறோம். சர்வ வாத்தியம் தானே.
சாம்பார்